நம பார்வதீபதஜே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மயிலாடுதுறை சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை என குருநாதருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து திருவம்பாவை 20வது பாடலுடைய பாடலையும் விளக்கத்தையும் சிந்திப்போம். போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய விளக்கம்: சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலானவன், எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வதோறும் மலர்களை பிரார்த்தனை பண்ணுறோம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலையை தரக்கூடிய சிவபெருமானை வணங்கி மகிழ்கின்றோம். அப்படியான பாடலுடைய விளக்கம் அது. இந்த பாடலுடைய தத்துவம் என்னென்னா, இந்த பாடலில் தான் போற்றி போற்றி நிறைய சொல்வார். போற்றி அப்படின்னா வணங்குகின்றோம், மகிழ்கின்றோம் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் உண்டு. 20வது பாடல் நிறைவான பாடல் இது. நம்ம வடமொழியில் நமஹா அப்படிங்கிறோம். நமஹான்னா நமஸ்கரிக்கின்றோம், நமஸ்கரிக்கின்றேன்னு அர்த்தம். போற்றி அப்படின்னா வணங்குகின்றேன்னு அர்த்தம் தமிழில். இதில் நிறைய போற்றி போற்றி நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டுருக்கு. சுவாமியை நாம் வணங்கினா மட்டும் போதுமா? எப்படி வணங்குவது அப்படின்னா வரும்போது இதில் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு: திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத உன்னுடைய தாமரை பொற்பாதத்தை நாங்கள் தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறார். பிரம்மாவாலையும் பார்க்க முடியல, விஷ்ணுவாலையும் பார்க்க முடியாததை யாரை பார்க்குறான்னா நம்மளுடைய மனித பிறவியாக நாம் சுவாமியை தரிசனம் பண்ணுறோம். கழல் அப்படின்னா சுவாமியினுடைய காலில் போட்டிருந்த தண்டைக்கு பேர் கழல்னு பேர். பெண்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னா கொலுசு அப்படின்னு பேர். ஆண்கள் அணிந்திருந்தாங்கன்னா கழல்னு பேர். அந்த காலத்தெல்லாம் ஆண்கள் பெண்கள் இருவருமே அதெல்லாம் போட்டுட்டு இருந்த காலம்தான். அந்த கழல், அந்த தரிசனத்தை, கழல் அணிந்த பாதத்தை தரிசனம் பண்ணுங்கிறதான் நிறைய இடத்துல சொல்கிறார். அப்போ சுவாமி முகத்தை அவர் பார்க்கலையா, சுவாமி முகத்தை தரிசனம் பண்ணப்படாதான்னா சுவாமியினுடைய திருவடியை தான் முதல்ல தரிசனம் பண்ணணும் நிறைய இடத்துல பதிவு பண்ணிகிட்டே வரார். திருவடி தான் நமக்கு பிறப்பில்லாத வாழ்வு தரும் அப்படிங்கிறார். பாத தரிசனம். திருவண்ணாமலை மாதிரியே திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி, அதே மாதிரி திருவாரூர் பிறந்தாலே முக்தி. திருவாரூர் போன்ற புண்ணிய க்ஷேத்திரத்துக்கெல்லாம் அடியவர்கள் பக்தர்கள்லாம் போய் தரிசனம் பண்ணணும். ஏற்பட்ட க்ஷேத்திரம், ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு வரலாறும் உள்ளது. எப்படி திருவண்ணாமலை நால்வரால் பாடல் பெற்றதோ அதே மாதிரி திருவாரூர் நால்வரால் பாடல் பெற்ற பெரிய கோவில் அது. கமலாலயம் தீர்த்தம் 5 வேலி பெரிய குளம் அது. எந்த அளவுக்கு தீர்த்த குளம் இருக்கோ அந்த குளம் அளவுக்கு கோயில். கோயில் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு குளம். இதை மாதிரி வேறு எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த ஊரில் தியாக ராஜாவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் ராஜாவாக இருக்கார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நவகிரகங்கள் அந்தந்த திசையில் இருக்காது. மற்ற கோயிலெலாம் போனீங்கன்னா சூரியன் கிழக்கு இருக்கும், சனீஸ்வரன் மேற்கு இருக்கும், இப்படி அந்தந்த திசையில் இருக்கும் இல்லையா? அங்கே நவகிரகங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கும். ஏன்னா அங்கே சுவாமி ராஜாவாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறா. சாயந்தரத்தில் தேவேந்திரன் பூஜை பண்ணது அங்கே சாயந்தரம் தினப்பிரதோஷம், நித்திய பிரதோஷம்னு பேர் அந்த கோயிலில் வழிபடுறது. சாயரக்ஷை. நம்ம மற்ற சிவன் கோயிலெலாம் பிரதோஷம்னு 15 நாளைக்கு ஒரு வரும் இல்லையா? ஆனால் திருவாரூரில் நித்திய பிரதோஷம்னு சாயந்தரம் நடக்கக்கூடிய சாயரக்ஷ பூஜை ரொம்ப விசேஷம். ஏன்னா அங்கே தேவேந்திரனை பூஜை பண்ணதுனால அங்கே அப்பேற்பட்ட ஒரு அருமையான வழிபாடு தலம் அது. அங்கே சுவாமி தியாகராஜர் அஜபா நடனம்னு நடனம் ஆடுறார்.
அங்கே சுவாமி உருவத்தை நீங்கள் முழுவதுமாக பார்க்க முடியாது. சுவாமியுடைய முக தரிசனம் மட்டும்தான் கிடைக்கும். வருஷம் 365 நாளும் முக தரிசனம் தான். வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் பாத தரிசனம். முடிஞ்சவங்க போய் பாருங்க. திருவாதிரை இப்போ இந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கும். இப்போ மார்கழி மாதத்தில் திருவாதிரையில் சுவாமியுடைய வலது பாதம் மட்டும் அங்கே தரிசனம் கிடைக்கும். நீங்கள் சுவாமி வந்து வெளியில் எழுந்தருளை பண்ணி சுவாமி வெளில வந்து பக்தருக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தன்னுடைய வலது பாதத்தை தரிசனமாக காட்டுறார் தியாகராஜ சுவாமி. அதே மாதிரி பங்குனி உத்தரத்தன்னைக்கு அதேமாரி சுவாமி வெளில வந்து இடது பாதத்தை காக்கிறார் சுவாமி. வருஷத்தில் இந்த 2 நாள் தான் சுவாமியுடைய பாதத்தை தரிசனம் பண்ண முடியும். அதனால தான் எல்லார் பாடல்லையும் நால்வர் முதலான அனைத்து முன்னோர்களும் சான்றோர்களும் திருவடியை பற்றி நிறைய பாடல் பாடியிருக்காங்க. திருவடியை சிந்திக்கணும், திருவடியை வணங்கணும்னு. பாத தரிசனம் தான் நமக்கு பிறப்பை நீக்கக்கூடியது, மறுபிறப்பை நீக்கக்கூடியது. மாய பிறப்பறுக்கும் அப்படிங்கிறார். இந்த மாயையான வாழ்க்கையில் பிறப்பறுக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். திருவாதிரை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சிதம்பரத்தில் நடராஜர் இடது பாத தரிசனம். ஆயிரங்கால் மண்டபத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அந்த சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடும்பொழுது சிவபெருமானுடைய பாத தரிசனம் எதுன்னு கேட்டாக்கா தன்னுடைய இடது கால் தரிசனம். திருவாரூரில் அன்றைக்கி சுவாமி அஜபா நடத்தினோட வலது கால் தரிசனம். இது 2 தரிசனம் பண்ணணும். இதுதான் இது இல்லையே வாழ்க்கை. இதில் இருக்கிற சந்தோஷம் நீங்கள் எத்தனை சினிமா பார்த்தாலும் கிடைக்காது. லௌகீகமான வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு போனாலும் இந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே சிவாலயங்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று நாம் வழிபட வேண்டும். புண்ணிய காலங்கள், புண்ணிய நேரங்கள். புண்ணிய காலம்னா என்னென்னு கேட்டாக்கா மாசப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, இதுக்கெல்லாம் புண்ணிய காலம்னு பேர். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த மாதிரி நேரத்திலலாம் இறைவனை சென்று வழிபடுவது நிறைய உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நிறைய இன்னும் கோயிலை பற்றிலாம் பேச வேண்டியிருக்கு. நிறைய கோயில்கள் இன்னும் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய இப்போ யூடியூப் சேனல்லாம் வந்தாலுமே இன்னும் அந்த விஷயங்கள். ஏன்னா மக்கள் இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனால் இந்த பலன் கிடைக்குமா, அந்த கோயிலுக்கு போனால் அந்த பலன் கிடைக்குமா, இப்படி ஒரு கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டுருக்காங்களே ஒழிய நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் பிறப்பின் நோக்கத்தை அறிந்து நீங்கள் தயவு செய்து இறைவனை தரிசனம் பண்ணிங்கன்னா, அதான் அந்த பாடல் பாடுறாரு அப்பர் சுவாமி திருவண்ணாமலையிலே. நாடி வந்து அவர் நம்மை ஆட்கொள்வர். நீங்கள் போனால் சுவாமி நம்மளை தேடி வந்துடுவார். இங்கே சுவாமி நம்மள்கிட்ட வந்தாலும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இந்த திருவம்பாவை இன்றோடு 20 பாடல்கள் நிறைவடைந்து நாளைய தினத்தில் 21வது நாளிலிருந்து சுவாமி ஆவுடையார் கோவிலில் சென்று மாணிக்கவாசகர் சுவாமிகளுடைய திருப்பள்ளி எழுச்சியை 10 நாளைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே அனைவரும் எங்களோடைய பயணியுங்கள். நாளைய தினத்திலிருந்து திருப்பள்ளி எழுச்சியை பாடி சிவபெருமானை எழுப்புவோம். அனைவருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.